அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பான மேலான பெரியார்களே, சகோதரர்களே, உலகத்திலே அல்லாஹு தஆலா நபிமார்களை அனுப்பியிருந்தான். ஒவ்வொரு நபிமார்களையும் அந்த சமுதாயம் பாவத்தின் பக்கம், அநியாயத்தின் பக்கம், அட்டூழியத்தின் பக்கம், அல்லாஹ்வை வணங்குவது அல்லாமல் வேறு சிலைகளின் பக்கம், ஏனைய விடயத்தின் பக்கம் அவருடைய திசைகள் திரும்பும் பொழுது அல்லாஹு தஆலா காலத்துக்கு காலம் நபிமார்களை இந்த உலகத்துக்கு அனுப்பி கொண்டிருந்தான். காரணம், நபிமார்கள் உலகத்திலே அல்லாஹ்வினால் தடை செய்யப்பட்ட அந்த பாவமான காரியத்தை அவர்கள் வாழ்க்கையிலே தவிர்த்து கொள்ள வேண்டும், பாவத்தின் பக்கம் ஈடுபடக்கூடாது, நன்மையின் பக்கம் அவர்கள் ஈடுபட வேண்டும், இபாதத்தின் பக்கம் அவர்கள் ஈடுபட வேண்டும், அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும், அவர்களினால் அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட அந்த நபிமார்களை அவர்கள் வழிபட வேண்டும் என்ற நோக்கத்தில் அல்லாஹு தஆலா காலத்துக்கு காலம் நபிமார்களை இந்த உலகத்துக்கு அனுப்பி கொண்டே இருந்தான். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்திலே ஏன் அல்லாஹ் இந்த மனிதர்களாக என்னை படைத்திருக்கிறான்? என்ன நோக்கத்துக்காக இந்த உலகத்திலே படைத்திருக்கிறான்? அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்லும் பொழுது, وَمَا خَلَقْتُ الْجِنَّ وَالْإِنسَ إِلَّا لِيَعْبُدُونَ. சுருக்கமாக சொல்லிவிட்டான், ஜின் இனம், மனித இனம், இந்த இரண்டு சாரார்களையும் நான் உலகத்திலே அவர்களை படைத்திருக்கிறேன் என்னை வணங்குவதற்காக வேண்டி அன்றி வேற எந்த நோக்கத்துக்கும் உலகத்திலே நான் படைக்கவில்லை. நான் இவர்கள் இரண்டு பேரையும், ஜின்களையும் மனிதர்களையும் இந்த உலகத்திலே படைத்திருக்கிறேன் என்னை வணங்குவதற்காக வேண்டி என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சுருக்கமாக சொல்லிவிட்டார். கண்ணியத்துக்குரியவர்களே, யார் அமல்களை செய்கின்றார்களோ, மன் அமில ஸாலிஹன் மின் ஸக்கரின் அவ் உன்ஸா, ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, யார் நல்ல அமல்கள் செய்கின்றார்களோ, முஃமினாக இருந்த அமல்கள் செய்யும் பொழுது ஃபலனுஹ்யன்னஹும் ஹயாத்தன் தய்யிபா, அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது அவர்களுக்கு இந்த உலகத்திலே மனமான நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை நான் கொடுக்கின்றேன். அவர்களுக்கு நிம்மதி சந்தோஷமான வாழ்க்கை வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்திலே நல்ல அமல்களை செஞ்சு முஃமினாக வாழ வேண்டும். இதற்கு மாற்றமாக யார் பாவத்திலே ஈடுபட்டு அநியாயங்களையும் அட்டூழியங்களையும் அவர்களுக்கு அல்லாஹ் அந்த மனிதர்களுக்கு கடமையாக்கப்பட்ட விடயங்களை பாழாக்கி வீணாக்கி நாசமாக்கி உலகத்திலே வாழ்க்கையிலே ஏதோ கண்மூடித்தனமாக யார் வாழ்கின்றார்களோ, ஒமன் அஅரத அன் ஸிக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் லங்கா, அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டான், யார் என்னை புறக்கணித்து வாழ்கின்றார்களோ ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் லங்கா, அவர்களுக்கு கஷ்டமான நெருக்கடியான வாழ்க்கை இருக்கின்றது. சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், وَنَحْشُرُهُ يَوْمَ الْقِيَامَةِ أَعْمَى, நாளை கியாமத்துடைய நாளிலே இந்த பாவிகளை, இந்த அட்டூழியக்காரர்களை, அநியாயம் புரிந்தவர்களை கியாமத்துடைய நாளையிலே நாம் அவர்களை ஒரு பாவிய, ஒரு கண் குருடனாக, கண் பார்வை அற்றவனாக, ஒரு குருடனாக எழுப்பாட்டுவோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். وَنَحْشُرُهُ يَوْمَ الْقِيَامَةِ أَعْمَى, கியாமத்துடைய நாளிலே கோடான கோடி அந்த நாளிலே கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹ் குருடனாக எழுப்பாட்டும் பொழுது இந்த மனிதன் அல்லாஹ்விடத்திலே கேட்பானாம், ஏதோ அமல்களை செஞ்சதை போன்று ஏதோ ஒரு சந்தித்தனத்தோடு ஒரு பெருமையோடு கேட்பான். அல்லாஹ் அதையும் குர்ஆன்ல சொல்லுகின்றான், قال ربي لما حشرتني أعمى, யா அல்லாஹ், ஏன் இந்த உலகத்திலே நான் நல்ல பார்வை உள்ளவனாக இருந்தேன், அப்படி இருக்கின்ற காலகட்டத்திலே இந்த அழிவை முடிவே இல்லாத இந்த கியாமத்துடைய நாளையிலே ஏன் என்ன குருடனாக எழுப்பாட்டிருக்கிறாய்? லிமா ஹஷர்தனி அஅமா வகத் குன்து பஸீரா, உலகத்திலே நான் நல்ல கண் பார்வை உள்ளவனாக, ஒரு குருடனாக வாழவில்லை, கண் பார்வை உள்ளவனாகத்தானே ரப்பி ரஹ்மானே வாழ்ந்தேன். அப்படி வாழுகின்ற காலகட்டத்திலே, அப்படி இருந்த இந்த உலகத்திலே, ஆனால் இன்று இந்த நாளையிலே, நீ எழுப்பாட்டுகின்ற இந்த நாளையிலே ஏன் என்ன குருடனாக எழுப்பாட்டினாய்?
அல்லாஹு தஆலா அந்த மனிதனை பார்த்து சொல்லுவான், قال كذلك أتتك آياتنا فنسيتها. விஷயம் அவ்வாறு தான். உன்னிடத்தில் எவ்வளோ நல்ல விஷயங்களை வைத்து முன்வைத்தார்கள், உனக்கு முன்னால் நல்ல விஷயங்கள் வந்தது, எவ்வளவு பேர் சொன்னார்கள், நீ பாவத்தை செய்து விடாதே அப்பா, அமல்களின் பக்கம் நீ ஈடுபட்டுக்கொள், இபாதத்தின் பக்கம் ஈடுபட்டுக்கொள், நீ தொழுகையின் பக்கம் ஈடுபட்டுக்கொள், இந்த பாவத்தை செய்து விடாதே என்று உனக்கு எத்தனையோ பேர்கள் உன்னை தடை செய்திருந்தார்கள். உனக்கு குர்ஆனுடைய ஆயத்தெல்லாம் ஓதி ஓதி காட்டினார்கள் உலமாக்கள் மிம்பர் மேடைகளிலே கூட. ஆனால் என்ன செஞ்சாய்? நீ அவைகளை நீ உலகத்திலே புறக்கணித்து வாழ்ந்து கொண்டிருந்தாய். விஷயம் அவ்வாறு தான், நீ எல்லாம் புறக்கணித்து வாழ்ந்து கொண்டிருந்தாய். அதனால் தான் அல்யௌம நன்சாக்கும், இன்றைய நாளிலே உங்களை நாம் மறந்து விட்டோம். அல்லாஹ் கைவிட்டு விட்டான். அல்லாஹ் இவனை கணக்கெடுக்கவில்லை. கண்ணியத்துக்குரியவர்களே, சிந்தனை செய்யுங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லும் பொழுது பாவத்துக்கு உதவியாக இருங்கள், வதஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா, நீங்கள் பாவத்துக்கு உதவியாக இருக்க வேண்டாம், நன்மைக்கு உதவியாக இருங்கள். நன்மையான விஷயத்துக்கும் நன்மையை செய்வதற்காக உதவியாக இருங்கள். அல்லாஹ்வை பயப்படுகின்ற விடயத்திலேயும் நீங்கள் உதவியாக இருந்து கொள்ளுங்கள். தக்வாவுக்கும் உதவியாக, நல்ல விஷயத்தை செய்வதற்கு உதவியாக நீங்கள் உலகத்திலே நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்யக்கூடியவர்களாக வாழ்ந்து கொள்ளுங்கள். சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உத்வான். மனிதர்களே, மக்களே, நீங்கள் உங்களுக்கு ஒருவருக்கு மத்தியிலே பாவமான விஷயத்துக்கு உதவியாக இருக்க வேண்டாம். குரோதத்தையும் குழப்பத்தையும் பிரச்சனையும் விளைவுகளையும் சண்டைகளையும் சச்சரவுகளையும் உருவாக்குவதற்காக நீங்கள் உதவியாக இருக்க வேண்டாம். அல்லாஹ் படைத்தவன் சொல்லிவிட்டான். ஒருத்தரை இன்னொருத்தரை சண்டை மூட்டுவதற்காக வேண்டி உதவியாக இருக்க வேண்டாம். கோள்களை சொல்லிவிட்டு அவர்களுக்கு மத்தியிலே பிரச்சனைகளை உண்டாக்க வேண்டாம். குழப்பத்துக்கு விரோதத்துக்கு நீங்கள் உதவியாக இருக்க வேண்டாம். பாவத்துக்கு நீங்கள் உதவியாக இருக்க வேண்டாம். பாவமான ஒரு விடயம் நடக்குகின்றது, அந்த பாவத்தை தடை செய்ய வேண்டும். பாவமான ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அதை செய்ய வேண்டாம் என்று நாம் சொல்ல வேண்டும். பாவமான ஒரு விடயம் செய்யும் பொழுது அது அவனோடு சேர்ந்து உதவியாக இருக்கக்கூடாது என்பதை அல்லாஹ் இந்த குர்ஆனுடைய ஆயத்தில் எங்களுக்கு தெளிவுபடுத்தி காட்டுகின்றான். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு சொல்லுகின்றான், இத்தகுல்லாஹ் இன்னல்லாஹ ஷதீதுல் இகாப். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா தண்டிக்க கூடியவனே, மிகவும் கடினமானவன். அதாப் கொடுக்கின்ற விடயத்திலே அல்லாஹ் மிகவும் கடினமானவன். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே உலகத்திலே, எங்கட நாட்டிலே, எங்கட ஊரிலே ஒரு பாவம் நடக்கும் பொழுது அதை தவிர்ந்து கொள்ள வேண்டும், அவைகளை செய்யாமல் தடை செய்ய வேண்டும். அப்படித்தான் நாம் உலகத்திலே வாழ வேண்டும். அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு இன்னொரு ஆயத்தில் சொல்லுகின்றான், அல்லதீன யஜ்தனீபு கபாயிரல் இஸ்மி வல் ஃபவாஹிஷ். அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? நல்லவர்கள், நல்ல முத்தகீன்கள், தக்வா உள்ளவர்கள், தவிர்க்க முடியாத சில காரணமான விடயத்தை தவிர பெரும் பாவத்திலே அவர்கள் பெரும் பாவத்தை விட்டு தவிர்ந்து கொள்வார்கள், பெரும் பாவமான விடயத்திலே ஈடுபட மாட்டார்கள். அப்படிப்பட்ட நல்லவர்கள் இருப்பார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, நாம் நினைக்கின்றோம் பாவம் என்று சொல்லும் பொழுது களவெடுப்பது பாவம் என்று நினைக்கிறோம். உண்மையிலே பாவம் தான். விபச்சாரம் செய்வது பாவம் தான், பாவம் என்று நினைக்கின்றோம், பாவம் தான். ஆனால் தொழுகையை விடாமல் இருப்பது விட்டுக் கொண்டிருப்பது எவ்வளவு பெரிய பாவம். தொழுகை இல்லாமல், அமல் இபாதத்தில் இல்லாமல் உலகத்தில் வாழ்வது எவ்வளவு பெரிய பாவம். அவரை முஸ்லிம் என்று கூட சொல்ல முடியாது. மன் தரக்க ஸலாத் ஃபகத் கஃபர் சொன்னார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். யார் தொழுகையை விடுகின்றானோ, தொழுகை இல்லை என்று மறுக்கின்றானோ அவன் காஃபிர் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எவ்வளவு பெரிய பாவம். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லும் பொழுது ஃபഖலஃப மின் பஅதிஹிம் خلف அضاءوا الصلاة, ஒரு கூட்டம்
அவர்கள் தோன்றிருக்கின்றார்கள். இவர்களுடைய இடத்தை அடைப்பார்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? தொழுகையை வீணடித்துக் கொண்டிருப்பார்கள், வீணாக்கிக் கொண்டிருப்பார்கள். தொழுகையை விடுவது மாத்திரம் இருந்து அது மாத்திரமல்ல, அவர்கள் மனோ இச்சை பிரகாரம் தன்னுடைய உள்ளம் சொல்வதை அவர்கள் செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். மனோ இச்சைகளை பின்பற்ற ஆரம்பித்து விடுவார்கள். படைத்தவன் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிவிட்டான். நடக்குகின்றது இந்த சமுதாயத்துக்கு மத்தியிலே. பாவமான விடயத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள், தொழுகை இல்லை. பாவத்தின் பக்கம் மனிதர்கள் விரைந்து கொண்டு செல்லுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பான மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இந்த பாவங்கள் இருக்கின்றதே, இவைகளை இந்த உலகத்திலே நாம் வாழுகின்ற சூழலில் இருந்தாலும் தவிர்த்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் பாவம் செய்யும் பொழுது அவன் தௌபா செய்யாமல் மரணித்தால் அல்லாஹ் அவனுக்கு தண்டனை கொடுக்கின்றான், நாடினால் மன்னிப்பான். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே தான் படைத்தவன் குர்ஆன்ல சொல்லிவிட்டான், இந்த உலகத்திலே வாழ்க்கையை நான் எதற்காக வேண்டி உங்களுக்கு தந்திருக்கிறேன், என்ன நோக்கத்துக்காக வேண்டி தந்திருக்கிறேன்? அல்லதி خلقல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. இந்த உலகத்துடைய வாழ்க்கையும் மௌத்தையும் உங்களை நான் சோதிப்பதற்காக வேண்டி, உங்களை நான் டெஸ்ட் பண்ணுவதற்காக வேண்டி இந்த ரெண்டு வாழ்க்கையும் அல்லாஹ் தந்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பான மேலான பெரியார்களே, சகோதரர்களே, உலகம் என்பது, உலகம் என்று சொல்லும் பொழுது, இந்த துன்யா என்று சொல்லும் பொழுது அது பாவத்தை செய்ய தூண்டும். பாவம் செய்வதற்குரிய வழிகள் தற்பொழுது வகுக்கப்பட்டிருக்கின்றது. பாவம் என்பது ரொம்ப ஈஸியாக செஞ்சு கொள்ள முடியும். அப்படித்தான் இந்த உலகத்திலே நாம் வாழுகின்ற காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பான மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நபிமார்களை அல்லாஹ் தஆலா அனுப்பியிருந்தான். ஒவ்வொரு கூட்டத்துக்கும் நபிமார்களை அனுப்பியிருந்தான். அந்த கூட்டங்கள், அந்த உம்மத்தினர்கள் அவர்கள் பாவத்தின் பக்கம் ஈடுபடும் பொழுது, அவர்கள் அநியாயத்தின் பக்கம் ஈடுபடும் பொழுது அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ஏற்ற மாதிரி, அவருடைய பாவங்களுக்கு ஏற்ற மாதிரி அல்லாஹ் தஆலா தண்டனைகளை கொடுக்க ஆரம்பிச்சான். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே 25 நபிமார்களுடைய சரித்திரத்தை சொல்லுகின்றான். 25 நபிமார்களை சொல்லுகின்றான். இந்த உலகத்துக்கு 1,25,000 நபிமார்கள் அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள். ஆனால் குர்ஆன் 25 நபிமார்களை சொல்லுகின்றது. குர்ஆன் ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய கூட்டம் தான் முதலாவது இந்த உலகத்தில் அதாப காண ஆரம்பித்து விட்டது. ஏன்? மக்கள் அல்லாஹ்வை மறந்து வாழ ஆரம்பித்து விட்டார்கள். அல்லாஹ்வை மறந்து வாழ்ந்தார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களை பார்த்து சொன்னார்கள், அனிஅபுதுல்லாஹ், அல்லாஹ்வை வணங்குங்கள். சிலையின் பக்கம் இவருடைய திசை திரும்பிக் கொண்டிருந்தது. இப்பொழுது அந்த கூட்டத்தை பார்த்து சொன்னார்கள், அனிஅபுதுல்லாஹ், அல்லாஹ்வை வணங்குங்கள். நீங்கள் விக்கிரங்களையும் சிலைகளையும் வணங்க வேண்டாம், நீங்கள் அல்லாஹ்வை வணங்குங்கள் என்று சொன்னார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இப்பொழுது தான் அந்த மனிதர்கள் சிலையின் பக்கம் திசை திரும்பிக் கொண்டே இருந்தார்கள், அதிகமாக திசை திரும்பிக் கொண்டே இருந்தார்கள். அல்லாஹு தஆலா அதையும் குர்ஆன்ல சொல்லிக் கொண்டே வருகின்றான். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய கூட்டத்துக்கு தஅவத் கொடுக்கும் பொழுது, அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கும் பொழுது, قال ربي إني دعوت قومي ليلا ونهارا, யா அல்லாஹ், என் ரப்பே, என் இறைவனே, யா அல்லாஹ், நான் அவர்களுக்கு இரவு பகலாக தஅவத் கொடுத்தேன். فلم يزدهم دعائي إلا فرارا, அவர்கள் என்னை கண்டாலே விரண்டு ஓடுவதை தவிர வேற ஒன்றுமில்லையா அல்லாஹ். விரண்டு ஓடுகின்றார்கள் என்னை காணும் பொழுது. இரவு பகலாக நான் தஅவத் கொடுத்தேன். وَإِنِّي كُلَّمَا دَعَوْتُهُمْ لِتَغْفِرَ لَهُمْ جَعَلُوا أَصَابِعَهُمْ فِي آذَانِهِمْ, யா அல்லாஹ்,
நான் அவர்களுக்கு தாவத் கொடுக்கும் பொழுது, அவர்களுக்கு நான் தாவத் கொடுக்கும் பொழுதெல்லாம் அவர்கள் என்ன செய்தார்கள்? நீ அவர்களுடைய பாவத்தை மன்னிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, எந்த நோக்கத்துக்காக வேண்டி, எந்த காரணத்துக்காக வேண்டி நான் அவர்களுக்கு தாவத் கொடுக்கும் பொழுது அவர்கள் விரண்டோடுகின்றார்கள். ஜஅலு அஸ்வாபியஹும் ஃபீ ஆஸானிஹிம், அவர்களுடைய காதுகளிலே நான் நல்ல விஷயத்தை எவ்வளவு சொன்னேன் யா அல்லாஹ், ஆனால் சொல்லும் பொழுது அவருடைய காதுகளிலே ஏன் என்னுடைய இந்த உபதேசம், இந்த பயான், உன்னை பற்றி அழைக்கின்ற இந்த விடயம் அவருடைய காதிலை எட்டக்கூடாது என்பதற்காக வேண்டி அவருடைய 2 கைகளுடைய விரல்களுடைய நுனியை எடுத்து காதுகளிலே குத்தி கொண்டார்கள். யா அல்லாஹ், ஜஅலு அஸ்வாபியஹும் ஃபீ ஆஸானிஹிம், அவருடைய காதுகளிலே ஆக்கிக் கொண்டார்கள், காதுகளிலே குத்தி கொண்டார்கள். யா அல்லாஹ், நான் இப்போது என்ன செய்யேன்? காது கேட்க மாட்டாதே, காது எவ்வளவு சொன்னாலும் அவர்கள் விளங்க மாட்டாதே. சைக்கினியின் மூலமாக நான் அவர்களுக்கு உன்னை பற்றி யா அல்லாஹ் வழங்கப்படுத்தினேன். வஸ்தக்ஷவ் சியாபஹும், இப்பொழுது என்னுடைய முகம் கூட அவர்களுக்கு விளங்காமல் இருப்பதற்காக யா அல்லாஹ் ரப்பர் ரஹ்மானே அவருடைய முகத்தை மறைத்து விட்டார்கள் அவர்கள். இப்படி எல்லாம் தவத் கொடுத்தேன் யா அல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ஒவ்வொரு நபிமார்களுடைய சம்பவத்தையும் சொல்லும் பொழுது அல்லாஹ் சில விஷயத்தை எங்களுக்கு படிப்பினையாக ஆக்குகின்றான். சும்மா நான் அவர்களை அழிக்கவில்லை. வகுல்லன் அகதுனா பிதன்பி, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது ஒவ்வொரு சமுதாயத்துடைய ஒவ்வொரு நபிமார்களுடைய அந்த கூட்டத்தார்களுக்கு அதாப் வரும் பொழுது அவருடைய பாவத்துக்கு, அவர்கள் செஞ்ச பாவத்துக்காக வேண்டித்தான் நாம் அவர்களை பிடித்தோம். அவர்கள் செஞ்ச பாவத்துக்காக வேண்டித்தான் அவர்களுக்கு தண்டனைகளை கொடுத்தோம். சில சமுதாயத்துக்கு அல்லாஹ் புயல் காற்றை கொண்டு அழித்து நாசமாக்கினான். இன்னும் சில சமுதாயம் சத்தத்தின் மூலமாக காது வெடித்து, உள்ளங்கள் வெடித்து அவர்கள் மரணித்தார்கள். இன்னும் சில கூட்டத்தினர்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் பூமிக்குள்ளே சுழிவாங்கப்பட்டார்கள். இன்னும் சில கூட்டத்தினர்களுக்கு அல்லாஹு தஆலா நெருப்பு மலையை பொழிய வைத்தான். இன்னும் சில கூட்டத்தினர்களுக்கு அல்லாஹ் கல்மலையை பொழிய வைத்து நாசமாக்கினான், பொழிய வைத்து. ஏன் நாசமாக்கினான்? நாம் அவர்களை சும்மா அழிக்கவில்லை, அநியாயமாக அவர்களை பிடிக்கவில்லை. அவர்களுடைய பாவங்களுக்கு ஏற்றமாகத்தான் அவர்களை நாம் பிடித்தோம். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹு தஆலா ஒவ்வொரு நபிமார்களும் எப்படி சொன்னார்கள்? மாலக்கும் அல்லா தத்தகூன், உங்களுக்கு என்னப்பா பிடித்து விட்டது? என்னுடைய கூட்டத்தினர்களே, ஏன் நீங்கள் அல்லாஹ்வை பயப்படக்கூடாது? இந்த வார்த்தையை அதிகமான நபிமார்கள் பாவித்தார்கள். ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களாக இருக்கேலும், ஹஜ்ரத் ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஹஜ்ரத் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஹஜ்ரத் லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஹஜ்ரத் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், அதிகமான நபிமார்கள் இந்த வார்த்தையை பாவித்தார்கள். மாலக்கும் அல்லா தத்தகூன், உங்களுக்கு என்ன பிடித்து விட்டது? ஏன் அப்பா நீங்கள் அல்லாஹ்வை பயப்படக்கூடாது என்ற இந்த வார்த்தையை தன்னுடைய ஒவ்வொரு கூட்டத்தினர்களுக்கும் இதே விடயத்தை கேட்டார்கள் அவர்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த வார்த்தையை தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் கேட்டார்கள் தன்னுடைய கௌமுக்கு. மாலக்கும் அல்லா தத்தகூன், என்னுடைய கூட்டத்தினர்களே, என்னுடைய கௌம்வாசிகளே, நீங்கள் அல்லாஹ்வை பயப்படக்கூடாதா? ஏன் அல்லாஹ்வை பயப்படுகின்றீர்கள்? அல்ல ஏன் இந்த பாவத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள் என்று கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லிவிட்டு பல விடயங்களை சொல்லிக் கொண்டே வருகின்றார்கள். பாவத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள், அல்லாஹ்வை வணங்குவதை விட்டுவிட்டு இருக்கின்றார்கள், தக்வா இல்லை, நபிக்கு கட்டுப்படவில்லை. அல்லாஹு தஆலா இப்பொழுது என்ன செஞ்சான்? மழையை நிப்பாட்டி விட்டான். 40 வருஷம் மழை இல்லை. யுர்சிலிஸ் ஸமாஅ அலைக்கும் மித்ராரா வயும்திதுக்கும் பிஅம்வாலின் வபனீன். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன விடயத்தை அல்லாஹ் சூரத்துல் நூஹ்லே சொல்லுகிறான். கொஞ்சம் பிரட்டி பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே. சூரா நூஹிலே அல்லாஹ் தஆலா ஒரு சூராவை இறக்கி இருக்கிறார். சொன்னார்கள், உங்களுக்கு பொழிகின்ற இந்த மலையை அல்லாஹ் மலையை இறக்கி வைப்பான். உங்களுக்கு அல்லாஹ் தடை செய்த இந்த மலையை அல்லாஹ் உங்களுக்கு வானத்திலிருந்து இறக்குவான். அல்லாஹ்வை பயப்படுங்கள், பாவத்தை விட்டு விடுங்கள், அல்லாஹ்வை ரப்பா ஏற்றுக்கொள்ளுங்கள்.
நான் அனுப்பப்பட்ட நபியாக இருந்து கொண்டிருக்கிறேன். மீண்டும் சொன்னார்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், வயும்திதுக்கும் பிஅம்வாலி வபனீன், மக்களே உங்களுக்கு அல்லாஹ் சொத்து செல்வங்களை தருவான். அந்த காலத்திலே வாழ்ந்த அந்த பெண்களுக்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகிறார்கள், 40 வருஷங்களாக ஆண் குழந்தைகள் பாக்கியம் இல்லை. ஆண் குழந்தைகள் 40 வருஷங்களாக இல்லை. இதையும் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய கூட்டத்தினர்களுக்கு சொல்லுகிறார்கள், அல்லாஹ் உங்களுக்கு இந்த ஆண் குழந்தையை தருவான். அல்லாஹ்வை வணங்குங்கள். ஏற்று நடக்கவில்லை. வயஜ்அல் லக்கும் ஜன்னாத்தின் வயஜ்அல் லக்கும் அன்ஹாரா என்றெல்லாம் அல்லாஹ் தஆலா அப்படியே அவர்களுடைய விடயத்துக்கு நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய கூட்டத்தினர்களுக்கு கொடுத்த தாவத்தை, பாவத்தின் பக்கம் தடை செய்த விடயத்தை அப்படியே அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு அப்படியே சொல்லிக் கொண்டு வருகின்றான். மீண்டும் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய கூட்டத்தினர்களுக்கு சொன்னார்கள், இன்னஹும் அஸௌனி, கூட்டத்தினர்களை பார்த்து அல்லாஹ்விடத்தில் சொல்லுகின்றார்கள், யா அல்லாஹ், இந்த கூட்டம் இருக்கின்றார்களே, நீ எனக்கு தந்த இந்த கௌம் இருக்கின்றார்கள், இந்த கூட்டத்தினர் இருக்கின்றார்களே, எனக்கு மாறு செய்து கொண்டிருக்கின்றார்கள் ரப்பி ரஹ்மானே. அது மாத்திரமல்ல, வலா தஸருன்ன ஆலிஹத்தக்கும், அவர்களுக்காக வேண்டி எடுத்துக்கொண்ட அவருடைய சிலைகள், வத்து சூ யஊஸ் என்று சொல்லுகின்ற இந்த சிலைகள் இருக்கின்றதே, அவர்கள் அதை விடுவது மாதிரியும் இல்லை, விடுறது மாதிரியும் இல்லை. அவர்கள் அதிலே அதிகமாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் யா அல்லாஹ், அதை செய்து கொண்டிருக்கின்றார்கள், சிலைகளை வணங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் யா அல்லாஹ். மீண்டும் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், யா அல்லாஹ், இவருடைய பாவத்துக்காக வேண்டி உரிகு ஃபஉத்கிலு நாரா, இவர்கள் செஞ்ச பாவத்துக்காக வேண்டி அவர்களை யா அல்லாஹ் நீ வெள்ளத்தின் மூலமாக அழித்து அவர்களை நரகத்துக்கு நுழைய வைத்து விடு. கண்ணியத்துக்குரியவர்களே, மீண்டும் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எவ்வளவோ சொல்லி பார்த்தார்கள், ஆனால் கேட்கிற மாதிரி இல்லை அந்த கூட்டம். அல்லாஹு தஆலா சூரத்து நூஹை சொல்லும் பொழுது, லா ததருஹும், அவர்கள் எப்படி இருந்தார்கள்? அவர்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், லா ததர் அலல் அர்தி மினல் காஃபிரீன தய்யாரா, யா அல்லாஹ், இந்த பூமியிலே நீ யாரையும், இந்த காபிர்களை யாரையும் உலகத்திலே நீ வாழ வைத்து விடாதே, வசிக்க வைத்து விடாதே யா அல்லாஹ், அழித்து பூண்டோடு அழித்து விடு. 950 வருஷம், இல்லா ஹம் அல்ஃப ஸனத்தின் இல்லா 50 ஆமா, அல்லாஹ் சொல்லும் பொழுது 950 வருடம் தாவத் கொடுத்தார்கள். ஆனால் 80 சொச்சம் பேர்களை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவருடைய ரிவாயத்தின் பிரகாரம் 80 சொச்சம் பேரை தவிர மற்ற அதிகமானவர்கள் காஃபிர் ஆகிவிட்டார்கள். அதனால தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், யா அல்லாஹ், இந்த பூமியிலே இந்த காஃபிரை நீ யாரையும் விட்டு வைத்து விடாதே, வசிக்க வைத்து விடாதே, பூண்டோடு அடித்து விடு. சொல்லிவிட்டு சொன்னார்கள், இன்னக இன் ததர்ஹும் யுضில்லு இபாதக் வலா யலிது இல்லா ஃபாஜிரன் கஃபாரா, யா அல்லாஹ், இந்த பூமியிலே நீ இவர்களை, இந்த காபிர்களை நீ வாழ வைத்து விட்டாய் என்று சொன்னால், இவர்களுக்கு பின்னால் வருகின்ற, இவர்களுக்கு பிறக்குகின்ற குழந்தைகள் கூட காபிராகத்தான் பிறக்குகின்றார்கள், நிராகரித்தவர்களாகத்தான் பிறக்குகின்றார்கள் என்றெல்லாம் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அந்த காலத்திலே வாழுகின்ற மக்கள் கூட, கண்ணியத்துக்குரியவர்களே, பிள்ளைகள் கூட காபிராகத்தான் பிறக்குகின்றது. ஆனால் நமது மார்க்கத்திலே, நமது இஸ்லாத்திலே, அல்லாஹு தஆலா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்த இந்த தீனுல் இஸ்லாத்திலே, குல்லு மௌலூதின் யூலது அலா ஃபித்ரத்தில் இஸ்லாம் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த மார்க்கத்திலே, இந்த உலகத்திலே தற்போது வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, வாழ்ந்த அனைத்து மக்களும் அந்த குழந்தைகள் பிறக்கும் பொழுது அவர்கள் இஸ்லாம் என்று சொல்லுகின்ற தன் மார்க்கத்திலே பிறக்குகின்றார்கள். ஆனால் அவர்களுடைய தாயும் தந்தையும் யகூதிகளாக, நஸ்ரானிகளாக, காபிர்களாக அவர்கள் மாற்றிவிட்டார்கள் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய கூட்டத்திலே அந்த கோம்வாசிகளே வாழ்ந்த குழந்தைகள் கூட, பிறக்குகின்ற குழந்தைகள் கூட காபிராகத்தான் பிறக்குகின்றது.
எந்த அளவுக்கு என்று சொன்னால் தப்சீருடைய உலமாக்கள் சொல்லுகின்றார்கள், அந்த காலத்திலே வாழ்ந்த அந்த மனிதர் மௌத்தாகும் பொழுது, மரணிக்கும் பொழுது தன்னுடைய பிள்ளைகளை கூப்பிட்டு சொல்லுவாங்களாம், நான் உனக்கு ஒரு வசியத்தாக சொல்லுகின்றேன், நீ என்ன செஞ்சாலும் பரவாயில்லை, ஆனால் என்னுடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று சொன்னால் நீ இந்த நோஹுடைய மார்க்கத்தை பின்பற்றி விடாதே, நோஹை நீ பின்பற்றி விடாதே என்று மரணிக்கும் பொழுது கூட சொல்வார்களாம். அதனால தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், யா அல்லாஹ், இவர்களுக்கு பிறக்குகின்ற காபிர்கள் கூட, பிள்ளைகள் கூட காபிர்களாக பிறக்குகின்றார்கள் யா அல்லாஹ், அதனால் நீ உலகத்திலே யாரையும் அவர்களை விட்டு வைத்து விடாதே. இந்த உலகமே ஷிர்க்கினாலும் பாவத்தினாலும் குஃப்ரினாலும் நிரம்பியிருக்கின்ற இந்த உலகத்தை சுத்தப்படுத்துவதற்காக வேண்டி தண்ணீரை தவிர வேற ஒன்றுமே கிடையாது. அல்லாஹு தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு கப்பலை செய்யுமாறு அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் கப்பலை செய்கின்றார்கள். அதுவும் எத்தனை குத்து வார்த்தைகள் பேசுகின்றார்கள். என்னென்ன நோஹுக்கு இந்த பாலைவனத்தில் கப்பலை செய்கின்றார்கள் என்றெல்லாம் அவர்கள் குத்து வார்த்தைகளை பேசினார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த கப்பலை நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தயார் செய்கின்றார்கள். 2000 முழம் நீட்டமான கப்பல், நீளம் கிட்டத்தட்ட 550 600 5550 6000 அடி நீட்டம் இருக்கும். அகலம் கண்ணியத்துக்குரியவர்களே, எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவனுடைய நீளம் அப்படி இருக்குது என்று சொன்னால் அகலம் 600 முழம். 600 முழம் 3 தட்டுக்கள் கொண்ட நிலைமையிலே அந்த கப்பல் தயார் செய்யப்படுகின்றது. செய்கின்றார்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள். ஏன் அந்த கப்பல் நீந்த வேண்டுகின்ற அந்த தண்ணீர் இருக்கின்றதே, அந்த கடல் இருக்கின்றதே, இந்த உலகம் கண்டிடாத முறையிலே அந்த தண்ணீரை அல்லாஹ் அமைச்சிருக்கிறான். அந்த அளவு நீட்டமானதாக அகலமானதாக நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அந்த கப்பலை தயார் செய்கின்றார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, மழை வருகின்றது. அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லும் பொழுது ஃபாரத் தன்னூர் என்று வர்ணிக்கின்றான். எந்த அளவுக்கு என்று சொன்னால் வானத்திலிருந்து மழை பொழிய ஆரம்பித்தது. ஒவ்வொரு மலை துளிகளுடைய சைஸ் எந்த அளவுக்கு என்று சொன்னால் அந்நுபுவத்து வல் அன்பியா என்ற கிதாபிலே அந்த ஆசிரியர் இதற்கு விளக்கம் சொல்லும் பொழுது ஒவ்வொரு தண்ணீர்களும் ஒரு 20-25 ஒரு லிட்டர் ஏற்றுக்கொள்ளுகின்ற அந்த பெரிய ஒரு பக்கெட்டை எடுத்து அந்த தண்ணீரை அப்படியே கொட்டினால் எவ்வளவு பெரிய பெரிய சைஸ்களாக வந்து விழுந்து விடுமோ, எந்த அளவு பெருப்பனாக இருக்குமோ அந்த அளவுக்கு தான் அந்த ஒவ்வொரு மலை துளிகளுடைய சைஸும். என்ன நிலைமை கண்ணியத்துக்குரியவர்களே, சிறிய மழை பொழியும் பொழுதே வெள்ளம் ஏற்படுகின்றது என்று சொன்னால் 20-25 லிட்டர் சம்பூர்ணமாக நிரப்பப்பட்ட ஒரு பக்கெட்டை மேலுக்கிருந்து அப்படியே கொட்டினால் எவ்வளவு பெரிய பெரிய துளிகளாக வந்து விழுந்து விடுமோ அதே போன்று தான் ஒவ்வொரு மழை துளிகளுடைய சைஸும். வானத்திலிருந்து மழை, பூமியிலிருந்து தண்ணீர் பீரிட்டு ஆரம்பித்து விட்டது. நாம் அடுப்பு வைக்கின்றோம், அடுப்பு எப்படி இருக்கும்? சூடாக இருக்கும். அந்த சூட்டு கல்லிலிருந்து கூட தண்ணீர் வர ஆரம்பித்து விட்டது. சொல்லிவிட்டு சொல்லுகின்றார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அவர்கள், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவருடைய ஒரு விளக்கத்தை சொல்லுகின்றார்கள். இந்த பூமியிலிருந்து 80 கிலோமீட்டர் உயரத்துக்கு சம்பூர்ணமாக இந்த பூமி தண்ணீரால் வெள்ளத்தால் நிரப்பப்பட்டு விட்டது. சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் இந்த வெள்ளத்தை பார்க்கும் பொழுது இந்த வெள்ளத்திலிருந்து மக்கள் எல்லாம் விரண்டு ஓட ஆரம்பித்து விட்டார்கள். மலையிலையும் கல்லிலையும் ஒவ்வொரு மரங்களிலையும் ஏற ஆரம்பித்து விட்டார்கள். இந்த விஷயத்தை சொல்லும் பொழுது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெண்ணுடைய சம்பவத்தை சொன்னார்கள். வெள்ளத்திலிருந்து ஒரு பெண் தன்னுடைய குழந்தையை தூக்கி கொண்டு வருகின்றாள். வரும்பொழுதோ
வெள்ளம் வருகின்றது, ஒரு மலையிலே ஏறுகின்றால் மலையுடைய உச்சியை அடைகின்றால், அடையும் பொழுது அந்த வெள்ளம் மலையுடைய உச்சியும் வந்துவிட்டது. அந்த பெண் மலை உச்சியில் இருக்கின்றால் அந்த பெண்ணுடைய காலையும் அந்த வெள்ளம் முத்தமிட்டு விட்டது, முழங்காலையும் வந்து மூடிவிட்டது, இடுப்பையும் வந்து அடைந்து விட்டது, கையிலே குழந்தை தன்னுடைய நெஞ்சு பக்கம் வந்து விட்டது. என்ன செய்யறது? கழுத்தளவுக்கும் அந்த வெள்ளம் வந்து விட்டது. இப்ப நான் மாண்டு மடிந்து மௌத்தாகினாலும் பரவாயில்லை, ஆனால் என்னுடைய குழந்தை காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த பெண் என்ன செய்கின்றால், தன்னுடைய குழந்தையை அப்படியே கையில தூக்கி கொண்டு அப்படியே வைக்கிறாள். வைக்கிற வேளையிலே, அப்படியே நிற்கின்ற வேளையிலே அந்த வெள்ளம் அந்த பெண்ணையும் அழித்து அந்த குழந்தையும் அழித்து விட்டது. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹு தஆலா அந்த சமுதாயத்திலிருந்து 80 பேரை தவிர வேற யாரையாவது காப்பாற்றுவதாக இருந்தால் அந்த குழந்தையும் அந்த பெண்ணும் காப்பாற்றப்படுவதற்கு மிகவும் அருகதையானவர்கள் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கொஞ்சம் சிந்தனை செய்யுங்க. அந்த சம்பவத்தை அப்படியே உங்களுடைய கண்ணுக்கு முன்னால் ஒரு படம் பிடிப்பதை போன்று அப்படியே யோசிச்சு பாருங்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, வெள்ளம் வருகின்றது, அழிக்கப்படுகின்றார்கள் சமுதாயம். ஆனாலும் நபியிடத்திலே தீன் இருந்தது, ஆனால் மனைவியிடத்திலே தீன் இல்லை. கனான் தன்னுடைய மகன், யா புனையர் கப் மஅனா வலா தகும் மஅல் காஃபிரின், மகன் காஃபிர் வெள்ளத்தில் அழிய போறான், அழியும் பொழுது நாசமாக போறான் என்று தெரியும் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு. என்ன செய்தார்கள்? மகனை பார்த்து சொன்னார்கள், மகனே நீ அழிய போறாப்பா, மௌத்தாக போறாய், நீனும் இந்த கப்பல்ல ஏறிக்கொள்ளே என்று சொன்னார்கள். ஆனால் மகன் கேட்கவில்லை. தாயிடத்திலே தீன் இருக்கவில்லை. ஆனாலும் மகன் கேட்டுக்கொள்ளவில்லை. அந்த மகனும் அதே நேரத்தில் அழிஞ்சி கண்ணுக்கு முன்னால் அழிஞ்சி நாசமாகின்றான், மௌத்தாகின்றான். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒவ்வொரு ஜோடுகளாக ஏற்றினார்கள். 80 லட்சம் பேர்களை தவிர அனைத்து ஒவ்வொரு ஜோடுகளாக ஏற்றி அதுக்கு பின்னால் தான் அந்த கப்பல் அந்த மலையிலே ஜூதி என்று சொல்லுகின்ற மலையிலே தரையிறங்கியது. ஏன் சம்பவத்தை சொல்லுகின்றேன் என்று சொன்னால், ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவனுடைய கூட்டத்துக்கு சொன்ன விடயம் அனி அபுதுல்லாஹ், அல்லாஹ்வை வணங்குங்கள், வாத்தி வத்தகு, தக்வா உள்ளவர்களாக இருங்க. இரண்டாவது 3 விடயங்களை சொன்னார்கள். ஒன்று அல்லாஹ்வை வணங்குங்கள், அடுத்தது நீங்க தக்வா உள்ளவர்களாக இருங்கள், அடுத்த 3வது விடயம் நீங்கள் நான் அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட ஒரு நபியாக இருந்து கொண்டிருக்கிறேன், ஆனால் எனக்கு நீங்க கட்டுப்படுங்கள். 3 விடயத்தையும் அந்த கூட்டத்தினர்கள் விட்டு விட்டார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, பாவத்தின் பக்கம் ஈடுபட்டார்கள். ஆனால் அந்த கூட்டத்தை அல்லாஹ் தஆலா அழித்து விட்டான். அதே பாவம் எங்களுடைய சமுதாயத்திலே நடந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ்வை வணங்குற விஷயத்தில் பாருங்க கண்ணியத்துக்குரியவர்களே, குறைவு ஒன்று வணக்கம் இருந்தால் மட்டும் போதா, தக்வாம் இருக்க வேண்டும். வணங்குகின்ற விடயத்திலே குறைவானவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். எத்தனை ஆயிரக்கணக்கான மக்கள் ஜும்மாவிலே சுபஹ் தொழுகைக்கு எத்தனை பேர்? விரல் விட்டு எண்ணுகின்ற கொஞ்சம் பேர் தான் இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வை வணங்குகின்ற விடயத்திலே மிகவும் பொடுபோக்காக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த சமுதாயம். வத்தகு, தக்வா உள்ளவர்களாக இருங்கள் என்று சொல்லுவார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த தக்வாவை விட்டு விட்டார்கள். அல்லாஹ்வுக்கு பயம் இல்லை. வட்டி வேணுமா? வட்டியும் எடுக்கணும். சமுதாயத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது. போதை வட்டி வேணுமா? பாய்ப்பார்கள். ஏன்? அல்லாஹ்வுக்கு பயம் இல்லை. கண்ணியத்துக்குரியவர்களே, சொல்லும் பொழுது யாரையும் குறையாக சொல்லவில்லை. சில சகோதரர்கள் வித்தியாசமாக நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். யாருக்கும் எந்த குறையும் இல்லை, என்னை மன்னிக்க வேண்டும், நான் உண்மையைத்தான் சொல்ல வேண்டும் மிம்பர்களை வைத்து. யாருக்கும் எந்த இதை விடயத்தை மறைத்து கூற முடியாது, உண்மையாக சொல்ல வேண்டும். சமுதாயத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது. வட்டி எடுக்கின்றார்கள், கணக்கே இல்லை. வட்டி அது ஒவ்வொரு பேர்லையும் வட்டி வந்துவிட்டது. எங்கட சமுதாயத்திலே இன்னும் பெரிய பெரிய பாவங்கள் சர்வ சாதாரணமாக நடந்து கொண்டிருக்கின்றது. கண்ணியத்துக்குரியவர்களே, விபச்சாரம், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படியான இந்த பாவங்கள் அல்லாஹ்வை பயப்படாததன் மூலமாக இந்த உலகத்திலே சர்வ சாதாரணமாக நடந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ்வை பயப்படுமாறு சொன்னார்கள். 3வது விடயம் வத்தகு, அல்லாஹ்வை நீங்கள் பயந்த மாத்திரமல்ல, வாத்திஊன் 3வது விடயம்
நான் அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட ஒரு ரசூலாக இருந்து கொண்டிருக்கின்றேன். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட ஒரு ரசூலாக நான் இருந்து கொண்டிருக்கின்றேன், என்னுடைய கட்டளைகளை என்னுடைய விடயத்தை நீங்கள் எனக்கு வழிபடுங்கள் என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைய விஷயத்திலே பார்க்கின்ற கண்ணியத்துக்குரியவர்களே, எத்தனை பேர் நபியுடைய சுன்னத்தை பின்பற்றுகின்றார்கள்? ஏன் நபியுடைய சுன்னாக்களை கொச்சைப்படுத்துகின்ற கயவர்கள் கூட முஸ்லிம்கள் எத்தனை பேர் இருந்து கொண்டிருக்கின்றார்கள்? மிஸ்வாக் எடுத்துக்கொள்வோம், எத்தனை பேர் எத்தனை கயவர்கள் கேவலப்படுத்துகின்றார்கள் மிஸ்வாக்கை. எவ்வளவு பெரிய சுன்னத்! கேவலப்படுத்துகின்ற சமுதாயம் முஸ்லீம்களே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஏதோ பெருசா ரசூலுல்லாஹ்வுடைய அந்த படத்தை எடுத்து விட்டான் என்று ஏசி பேசி வேலை இல்லை. எங்களோட சமுதாயத்தை ரசூலை கொச்சப்படுத்துகின்ற எத்தனை பேர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள்? அவர்களுக்கு எதிர்ப்பாக முதலாவது நாம் கொடி தூக்க வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த விஷயத்தை தான் ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் 3 விடயத்தையும் சொன்னார்கள். ஆனால் அந்த சமுதாயம் அதை எடுத்து நடக்கவில்லை, வணங்கவில்லை, அல்லாஹ்வை பயப்படவில்லை, இந்த நபிக்கு வழிபடவில்லை. அதனால் பெரிய அழிவுக்கு முகம் கொடுக்க மாறிவிட்டார்கள். எனவே உலகத்திலே நாம் மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் உலகத்திலே நல்லமல்கள் செய்ய வேண்டும், அல்லாஹ்வை வணங்க வேண்டும், 5 நேர தொழுகையாவது உரிய நேரத்திலே தொழக்கூடிய முறையில் வாழ வேண்டும், அல்லாஹ்வை பயப்பட வேண்டும், தக்வாவை உள்ளத்தில் எடுத்து நல்லவர்களாக வாழ்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னாக்களை நாம் பின்பற்றக்கூடியவர்களாக, நல்லவர்களாக 100க்கு 100 பின்பற்றக்கூடிய ஒரு முத்தகீன்களாக, தக்வா உள்ளவர்களாக எங்கள் அனைவரும் அல்லாஹ்